தனது திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தில் முக்கிய பாடலை பயன்படுத்த தனுஷ் முட்டுக்கட்டை என்று நயன்தாரா புகார் கூறியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விக்னேஷ் இயக்கத்தில் வெளியான நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெற்ற பாடலை பயன்படுத்த தனுஷ் அனுமதி தரவில்லை என்று நயன்தாரா புகார் அளித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, நடிகை நயன்தாரா தனுஷ் மீது என்ன புகார் தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? 2022ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி நயன்தாராவுக்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் திருமணம் சென்னையில் நடைபெற்றிருந்துச்சு. அதுல மிக முக்கியமாக அந்த திருமணத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள், நயன்தாராவுடைய அந்த சினிமா வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தான் முழுமையாக ஒரு தயாரிப்பா செஞ்சு அதை வெளியிடணும், நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியிடணும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய தொகையானது நயன்தாரா அதுக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில தொடர்ச்சியாக அதை காலம் தாழ்த்திட்டே இருக்கிற நிலையில இன்றைய தினம் ஒரு 3 பக்க அறிக்கையை நயன்தாரா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு நானும் ரவுடிதான் படம் தான் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு காதல் வருவதற்கான ஒரு சூழலா அமைஞ்சிருந்துச்சு. அந்த படமானது தனுஷ் அவர்கள் தயாரிச்சிருந்தார், அவருடைய நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க. அதுல பயன்படுத்தக்கூடிய அதுல இடம்பெற்ற பாடல்கள், திரைப்பட காட்சிகள் இந்த நெட்ஃபிளிக்ஸினுடைய இந்த தயாரிப்புல வரக்கூடிய அந்த ஒரு ஆவணப்படத்திலையும் இடம்பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்த நிலையில அதற்கு தொடர்ச்சியாக தனுஷ் தரப்பிலிருந்து முட்டுக்கட்டை போடப்பட்டு வந்ததா நயன்தாரா தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க தனுஷ் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதே போல அந்த படத்தில் வரக்கூடிய அந்த பாடல் காட்சிகள் ஒரு 3 நொடிகள் தான் பயன்படுத்தக்கூடியதா இருந்துருச்சு. அதற்கு கூட தனுஷ் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வரைக்கும் கேட்டிருந்தார் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நயன்தாரா தன்னுடைய அந்த 3 பக்க அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல இது வெறும் ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி வெறுப்பின் காரணமாகத்தான் இப்படி தனுஷ் பண்றார் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நயன்தாரா தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. அநாகரிகமாக இந்த செயலை உங்களை போன்ற பிரபல நடிகரோ ஆனாலும் தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க, இத்தகைய ஒரு செயலை ஏற்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நயன்தாரா தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நெட்ஃபிளிக்ஸினுடைய டாக்குமெண்ட்ரி ஆனது தொடர்ச்சியாக பல கோடி ரூபாய் மதிப்பில் தயாரிக்கப்பட்டு அது விரைவில் திரையிடப்படும், அதாவது திருமணம் முடிந்து சில மாதங்களே திரையிடப்படும் தான் நயன்தாரனுடைய ரசிகர்கள் ரொம்ப காத்திருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து இதுவரைக்குமே அது வெளியிடப்படலை. தற்போது சில நாட்களுக்கு முன்பு தான் அந்த நெட்ஃபிளிக்ஸினுடைய டாக்குமெண்ட்ரியுடைய ப்ரோமோவானது வெளியிடப்பட்டிருந்துச்சு. தற்போது இந்த பிரச்சனையை மறைமுகமாக அதாவது பேக்ரவுண்ட்ல பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்த நிலையில தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் தற்போது தனுஷ் மீது நயன்தாரா வெளியிட்டிருக்காங்க. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.